அம்புலிமாமா மகாபாரதம் 9ஆம் பாகம். அங்கராஜ்யாபிஷேகம். அர்ஜுனனுடன் துவந்த யுத்தம் செய்ய வேண்டுமானால் நீயும் ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்று கிருபாச்சாரியர் கூறவும் கர்ணன் தன் பெற்றோர்களின் பெயர்களைச் சொல்வதற்கு வெட்கப்படுவதை கவனித்து துரியோதனன் கிருபாச்சாரியரிடம் இவ்வாறு கூறினான். நட்குலமான சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர்களையும் மகா வீரர்களையும் பெரிய சேனைகளை கொண்டவர்களையும் அரசர்கள் என்று அழைக்கலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனாலும் கர்ணன் அர்ஜுனனுடன் துவந்த யுத்தம் செய்வதற்கு அவன் அரசன் அல்ல என்பதுதான் ஆட்சேபனை என்றால் அவனை இந்த நிமிஷமே அங்கராஜ்யத்திற்கு அரசனாக அபிஷேகம் செய்கிறேன். துரியோதனன் ஆணையிடவும் மந்திரம் அறிந்த புரோகிதர்கள் வந்தனர். தங்க சிம்மாசனம் வந்தது. தங்க கலசங்களில் நீர் வந்தது. அட்சதை மலர்கள் வந்தன. துரியோதனன் கர்ணனை சிம்மாசனத்தில் அமர வைத்து அரசனாக அபிஷேகம் செய்தான். இந்த கர்மகாண்டம் முடிந்தவுடனேயே கர்ணன் துரியோதனனிடம், மகாராஜா, நான் உன்னிடமிருந்து ராஜ்யதானம் பெற்றதற்காக பிரதி உபகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்றான். உன்னை போன்ற பராக்கிரமசாலியின் நட்பு எனக்கு வேண்டும் என்றான் துரியோதனன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கர்ணனின் வளர்ப்பு தந்தை சூதன் தான் ஓட்டி வந்த தேரிலிருந்து இறங்கி வந்து அங்கராஜாவான கர்ணனை வாழ்த்தினான். கர்ணன் சூதனுக்கு புத்திரபாவத்துடன் நமஸ்கரித்தான். சூதன் கர்ணனை தூக்கி அணைத்துக் கொண்டான். இருவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கர்ணன் சூதனின் மகன் என்பது வெளிப்பட்டுவிட்டது. பீமன் கர்ணனிடம், சூதபுத்திரா, தேர்களை ஓட்டாமல் அர்ஜுனனுடன் துவந்த யுத்தம் செய்வேன் என்கிறாயே, இது என்ன நன்றாகவாயிருக்கிறது, உனக்கு இந்த அங்கராஜ்ய சிம்மாசனம் மட்டும் எதற்கு என்றான். கர்ணனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் ஏதும் சொல்ல முடியாமல் கோபத்துடன் பெருமூச்சு விட்டபடி ஆகாயத்தில் சூரியனை பார்த்தவாறே நின்றுவிட்டான். தம்பிகளுக்கு நடுவே அமர்ந்திருந்த துரியோதனன் பீமனிடம், பீமசேனா, உன் வார்த்தைகள் தகுதியுடையதாக இல்லை. அரசனானவன் பலமுள்ள எவருடனும் போர் புரிய தயாராக இருக்க வேண்டும். அர்ஜுனனானாலும் சரி. வீரர்களின் பிறப்பையும் ஆறுகளின் பிறப்பையும் யாராலும் சொல்ல முடியாது. திவ்ய லட்சணங்களும் பிறவியிலேயே அமைந்த கவச குண்டலங்களும் கொண்ட இந்த கர்ணன் சாதாரணமான பிறவி கிடையாது. இவன் ஒரு அங்கராஜ்யத்தை மட்டுமல்ல, பூமி முழுவதையும் ஆளத் தகுதியான பராக்கிரமசாலி. நான் இவனுக்கு செய்த அங்கராஜ்யாபிஷேகம் யாருக்காவது சம்மதம் இல்லை என்றால் அவர்கள் என்னுடன் துவந்த யுத்தம் செய்து வெற்றி தோல்விகளை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்றான். இந்த வார்த்தைக்கு பார்வையாளர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். எந்த ஒரு துவந்த யுத்தமும் நடப்பதற்கு முன்னரே சூரியன் அஸ்தமித்தான். சிலர் அர்ஜுனனையும் சிலர் கர்ணனையும் சிலர் துரியோதனனையும் புகழ்ந்தபடி அனைவரும் அவரவர் இல்லங்களுக்கு சென்றுவிட்டனர். துரியோதனனுக்கு மட்டும் அன்று ஒரு திருவிழா போன்ற நாள். இன்று வரை அவனுக்கு அர்ஜுனன் பக்கத்தில் குத்திய ஈட்டி போல தோன்றினான். இன்று முதல் துரியோதனனுக்கு அர்ஜுனனின் பயம் நீங்கியது. அவன் நிம்மதியாக தூங்கினான். சற்று காலம் கழிந்தது. ஒரு நாள் காலை துரோணர் தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து, எனக்கு குருதட்சணை கொடுங்கள் என்று கேட்டார். சீடர்கள் அவருக்கு நமஸ்காரம் செய்து தங்கள் உத்தரவு என்ன என்று கேட்டனர். ஐஸ்வர்ய கர்வத்தால் ஆடிக்கொண்டிருக்கும் அறிவில்லாத துருபதனை பிடித்துக்கொண்டு வாருங்கள் என்றார் துரோணர். குருவின் கட்டளையை நிறைவேற்ற குமாரர்கள் அனைவரும் சித்தமாகி தேர்களை தயார் செய்தனர். கவசங்களை அணிந்தனர். வாட்களையும் வில் அம்புகளையும் எடுத்துக்கொண்டனர். துருபதன் மீது போருக்கு போக ஆயத்தங்கள் முழுமையாக முடித்து அனைவரும் துரோணருடன் புறப்பட்டனர். பாஞ்சாலபுரம் கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கையில் அர்ஜுனன் துரோணரிடம், இவர்களில் ஒருவராலும் துருபதனை பிடித்து வர முடியாது. இவர்கள் தோல்வியடைந்து திரும்பி வரும் வரை நாங்கள் பாண்டவர்கள் இங்கேயே இருந்து அதன் பிறகு துருபதனை பிடித்து வருவோம் என்றான். துரியோதனன் குழுவினர் கர்ணனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து துருபதனை பிடிப்போம் என்று வீரம் பேசிக்கொண்டு ராஜவீதியில் வரும் விஷயம் துருபதனுக்கு தெரிந்தது. அவர் உடனே தன் சேனைகளையும் தம்பிகளையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடன் போருக்கு வந்தார். கௌரவர்களும் கர்ணனும் சிறிது நேரம் பலமாக போராடினார்கள். ஆனால் துருபதனின் வேகத்திற்கும் துருபதனின் சேனைகளின் ஆவேசத்திற்கும் தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிர் தப்பியது பெரிய விஷயம் என்ற நிலையில் போர்க்களத்தை விட்டு பாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். அப்போது அர்ஜுனன் துரோணருக்கு பிரணாமம் செய்து தர்மராஜனிடம் அனுமதி பெற்று பீமனை தன் சேனைக்கு தலைவனாகவும் நகுல சகாதேவர்களை தன் தேரின் சக்கர காவலர்களாகவும் வைத்துக் கொண்டு துருபதனை பிடித்து வருவேன் என்று புறப்பட்டான். பீம அர்ஜுனர்கள் துருபதனின் சேனையின் மீது பாய்ந்து களைபரம் செய்தனர். அர்ஜுனன் பயங்கரமாக போர் புரிந்து தன் தேரை துருபதனின் தேர் இருக்கும் பக்கம் செலுத்தச் சொன்னான். துருபதன் ரோஷத்துடன் அர்ஜுனன் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தினார். ஒரு கட்டத்தில் துருபதன் காணப்படாமல் போகவே அவரது சைனியம் கூச்சலிட்டது. அர்ஜுனன் துருபதனின் தேரையும் குதிரைகளையும் அழித்து வாளை உருவி துருபதனின் தேர் தட்டில் குதித்து துருபதனை பிடித்துக் கொண்டான். இதற்குள் பீம நகுல சகாதேவர்கள் ஓடிப்போகும் துருபதனின் சேனைகளை வெட்டிச் சாய்ப்பது அவன் கண்ணில் பட்டது. அர்ஜுனன் உரக்க கூச்சலிட்டு, துருபதன் சிக்கிக் கொண்டான், நாம் வந்த வேலை முடிந்தது, இவர் நமக்கு உறவினர், தேவையற்று துருபதனின் சேனையை அழிக்காதீர்கள் என்று அவர்களை எச்சரித்தான். பிறகு அர்ஜுனன் துருபதனை கட்டி இழுத்து வந்து துரோணருக்கு குருதட்சணையாக சமர்ப்பித்தான். துரோணர் துருபதனை பார்த்து, பாஞ்சால ராஜா, இப்போது உன் காம்பிய நகரம் எங்களிடம் சிக்கிக் கொண்டது. இப்போதாவது என்னை உன் பாலிய நண்பனாக அங்கீகரிப்பாயா? பயப்படாதே, நான் பரமசாந்தமூர்த்தி. நம் சிறுவயது நட்பை நான் மறக்கவில்லை.
உன் நட்புக்காகவே உன்னை வரவழைத்தேன். எனக்கு நாடுகளை ஆள்பவர்களின் நட்பு என்றால் மிகவும் இஷ்டம். ஆனால் இப்போது உன்னிடம் நாடு இல்லை. நான் பிராமணன். நட்புக்காக பாதி ராஜ்யத்தை கொடுக்கிறேன், எடுத்துக்கொள். கங்கைக்கு தெற்கே உள்ளதெல்லாம் உன் ராஜ்யம், வடக்கே உள்ளது என் ராஜ்யம். இருவருமே சுகமாக நாடுகளை ஆண்டு கொள்வோம் என்றார். துருபதன் துரோணருடன் நிரந்தர நட்பிற்கு ஒப்புக்கொண்டார். துரோணர் அவர் கட்டுகளை அவிழ்த்து செல்ல அனுமதித்தார். அது முதல் துருபதன் தெற்கு பாஞ்சாலத்திற்கு மட்டும் அரசனாக இருந்து வந்தார். மாகந்தி காம்பில்ய நகரங்கள் அவரது தலைநகரங்கள். சைனிக பலத்தால் துரோணரை வெல்வது தனக்கு அசாத்தியம் என்று துருபதன் உணர்ந்தார். அதுவன்றி அவருக்கு சந்தான விருப்பம் தீரவில்லை. இந்த 2 காரணங்களால் அவர் தேச சஞ்சாரம் செய்தபடி சிறந்த தவம் செய்த முனிவர்களை ஆசிரியக்கத் தொடங்கினார். அகிச்சத்திரத்தை தலைநகராக கொண்டு வடக்கு பாஞ்சாலத்தை துரோணர் ஆண்டார். 1 வருடம் கழிந்தது. திருதராஷ்டிரன் தர்மராஜனை யுவராஜாவாக அபிஷேகம் செய்ய நிச்சயித்தான். தர்மராஜன் தைரியமும் பொறுமையும் கொண்டவன், கோணல் புத்தி இல்லாதவன், ஊழியர்களை ஆதரிப்பவன். யுவராஜாவாக தர்மராஜன் ராஜ்ய பரிபாலனத்தில் சமர்த்தன் என்று பெயர் பெற்றான். அவன் பாண்டுராஜனை விட சிறந்தவன் என்று அனைவரும் மெச்சினர். பீமன் பலராமனிடம் சீடனாகி கதாயுத்தத்திலும் வாட்போரிலும் நைபுணியம் பெற்றான். அர்ஜுனன் வில்லை உறுதியாக பிடித்து அந்த கையில் எவ்வளவு அடிபட்டாலும் வில்லை விடாமல் எரிக்க பழகினான். துரோணருக்கு பிடித்த விஷயங்களில் ஒன்று, அர்ஜுனன் அதிவேகமாகவும் லாகவமாகவும் அம்புகளை எய்யக்கூடியவன், அனைத்து விதமான ஆயுத பிரயோகங்களிலும் சிறந்த சாமர்த்தியம் கொண்டவன். எப்பேற்பட்டவர்கள் உன்னுடன் போருக்கு வந்தாலும் அவர்கள் மீதுள்ள கௌரவத்தால் போரை நிறுத்தாதே, போர் செய்வது உன் கடமை என்று துரோணர் அர்ஜுனனுக்கு அறிவுரை வழங்கினார். அர்ஜுனன் துரோணரின் அபிமானத்திற்கு பாத்திரமாகி கௌரவ ராஜ்யத்திற்கு பகைவர்களாக இருந்து தன் தந்தைக்கு கூட அடங்காத சௌவீர நாட்டு மன்னன் விமலன் என்பவனையும் தத்தமித்திரன் என்பவனையும் அவனது தம்பியையும் கொன்றான். தான் ஒருவனே தேரில் புறப்பட்டுச் சென்று கிழக்கு தேசத்து மன்னர்கள் 10,000 பேரை ஒரே நேரத்தில் ஜெயித்தான். இன்னும் அநேக சுற்றுவட்டார மன்னர்களை கௌரவ ராஜ்யத்திற்கு சிற்றரசர்களாக்கி அவர்களிடமிருந்து திரையாகவும் காணிக்கையாகவும் அளவற்ற செல்வத்தை சம்பாதித்து அவற்றை ஹஸ்தினாபுரத்திற்கு சேர்த்தான். நகுல சகாதேவர்களும் கௌரவ ராஜ்யத்திற்கு பகைவர்களான மன்னர்கள் அநேகரை ஜெயித்து அளவற்ற செல்வத்தை கொண்டு வந்து கருவூலத்தை நிரப்பினர். பாண்டவர்களின் புகழ் இவ்வாறு 4 திக்குகளிலும் பரவுவதை பார்த்த திருதராஷ்டிரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்களை அப்படியே வளர விடுவதா அல்லது அடக்குவதா என்று தீர்மானிக்க முடியாமல் கணிகன் எனும் வயதான பிராமண மந்திரியிடம் ஆலோசனை கேட்டான். எதிரிகளாக இருப்பவர்கள் எந்த மாய உபாயத்தால் அழிக்கப்பட்டாலும் தவறில்லை என்றான் கணிகன். திருதராஷ்டிரனைப் போலவே துரியோதனனும் கர்ணசகுனி துச்சாதனர்களுடன் ஆலோசித்து பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து தந்தையிடம் சொல்லவே தந்தையும் அப்படியே செய்யச் சொன்னான். பாண்டவர்களை வாரணாவத நகரத்திற்கு, அதாவது காசிக்கு அனுப்பி அங்கே அரக்கு மாளிகையில் எரிக்க திட்டம் தயாரானது. திருதராஷ்டிரனின் ஆணைப்படி அவரது மந்திரிகள் ஒவ்வொருவராக பாண்டவர்களிடம் வந்து வாரணாவத நகரம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று வர்ணிக்கத் தொடங்கினர். அந்த நகரத்தை ஒருமுறை பார்க்கச் சொல்லி தூண்டினர். பிறகு திருதராஷ்டிரனே பாண்டவர்களிடம், குழந்தைகளே, வாரணாவத நகரத்தை பார்க்க 1000 கண்கள் போதாது என்று அனைவரும் கூறுகின்றனர். விரைவில் அங்கே சிவபெருமானுக்கு ஒரு திருவிழாவும் நடக்கப் போகிறது. வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் தாயை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று சிறிது காலம் அங்கே மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு அதன் பிறகு ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று கூறினான். இது தேச பகிஷ்காரம் என்று தர்மராஜன் உணர்ந்து திருதராஷ்டிரனின் வார்த்தைகளில் பெரிய அளவில் மகிழ்ச்சியை காட்டவில்லை. இதற்கிடையில் துரியோதனன் புரோச்சனன் எனும் சிற்பியை தனிமைக்கு அழைத்துச் சென்று அவனிடம் இவ்வாறு கூறினான். என் தந்தை பாண்டவர்களை வாரணாவத நகரத்திற்கு அனுப்புகிறார். நீ முன்னதாகவே தேரில் சென்று அரக்கு முதலான பொருட்களை கொண்டு தீ வைத்தால் தீவட்டியைப் போல எரியக்கூடிய வீட்டை அழகாக தயார் செய். அதில் சாமான்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து பார்ப்பவர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் வகையில் பார். பாண்டவர்கள் அந்த வீட்டில் எந்த சந்தேகமும் இல்லாமல் சில நாட்கள் இருந்த பிறகு நள்ளிரவில் அவர்கள் தூக்கத்தில் இருக்கும் சமயத்தில் வீட்டிற்கு தீ வைத்து விட்டு வந்துவிடு. அவர்கள் அதில் கருகி செத்து போனால் நான் நிம்மதியாக இருப்பேன். நான் பிறகு அரசனாகி உனக்கு எவ்வளவு உபகாரம் செய்வேன் என்று பார். இதற்கு புரோச்சனன் சம்மதித்தான். அவனுக்காக துரியோதனன் வேகமான குதிரைகளை பூட்டிய தேரை தயார் செய்து அதில் அவனை வாரணாவத நகரத்திற்கு அனுப்பி வைத்தான். புரோச்சனன் அங்கே சென்றவுடனேயே சிரத்தையுடன் தன் வேலையில் மூழ்கினான். அம்புலிமாமா மகாபாரதம் 9ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.